தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் கொஞ்ச நாளா நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தங்களை தயார்படுத்திட்டே வராங்க. ஆனா இது நமக்கு பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் தங்களை மாத்தி குத்தம் சொல்லிக்கிட்டே வராங்க. இத பத்தி தான் இந்த பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில பார்க்க போறோம். என்னென்ன சொன்னாங்கன்றத. தலவாழ விருந்த எல்லாரும் பார்த்திருப்போம். இல்லனா ருசி பார்த்திருப்போம். ஆனா கூட்டணி கட்சிகளோட விருந்தை இப்பதான் கேள்விப்படுறோம். இலையில இருக்கக்கூடிய சோறு நாங்க. ஆனா கூட்டு பொரியல் யார் தெரியுமா? அதாங்க நம்ம கூட்டணி கட்சி அப்படின்னு யார் சொல்லியிருக்கா தெரியுமா? அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையாவும் சொல்லியிருக்காரு. அதை பாருங்க. பேப்பர்ல எல்லாரும் அறிவிக்கும் போது தான் தெரியும். எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்னங்க எல்லாமே ரகசியம் தாங்க. நான் வெளியே சொல்ல முடியுமா? இவரு கூட இருக்காரு ஸ்டாலின் ஐயா கூட. அவங்கள போய் கேட்டாலும் சொல்லிடுவாங்களா? எல்லாம் முடிவானதான் தெரியுங்க. இந்த ஆட்சியே ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் அடையாளம். நேற்று ஜாக்டோ ஜிகோ எதுக்கோ கூட்டமெல்லாம் போட்டு பாராட்டு கூட்டம்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை, ஏமாற்றவில்லை. அது விளக்கங்கள் ஏற்கனவே எடப்பாடியார் கொடுத்துருக்க அந்த அரசு ஊழியர்களுக்கெல்லாம் செஞ்சிட்டேன்னு சொல்றதெல்லாம் பொய். அதற்குரிய விளக்கங்கள் கொடுத்துருக்கு. தனியாகவே உங்களுக்கு நோட்டீஸாக கொடுத்துட்றோம். அவர் கொடுத்த விளக்கங்கள். இது ஏமாற்று வேலை என்பது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்கள், தத்துண ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் அன்றைக்கி எல்லாரும் முன்னால சந்தித்தோம். நிச்சயமாக எங்கள் ஆட்சி வரும். நாங்கள் அவங்களுக்கு வேண்டிய அத்தனை நன்மை செய்வோம். இது ஒன்றே போதுங்க. ஆட்சி திறனற்ற, நிர்வாக திறமையற்ற, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாத மோசமான ஆட்சி என்பதற்கு இதுதான் சாட்சி. எவனாவது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? பிள்ளைகளா பாதி எழுதிக்கிட்டு இருக்கு பரீட்சைகளை. இன்னைக்கு இப்போ இருந்து பரீட்சை இல்லைன்னு சொன்னால் கண்ணீர் மல்க வந்திருக்குன்னு நம்ம திண்டுக்கல் பேப்பரில் தான் போட்டிருக்கீங்க. தர்மமே இருக்குதுன்னா நீங்கள் தான் கேட்குறதெல்லாம். இது மோசமான ஆட்சிக்கு இது ஒரு உதாரணம். பிஜேபி தானே எங்கள் கூட்டணி சார். யார் பண்ணாலும் எல்லாமே சாப்பாட்டில் கத்திரிக்காய் காயெல்லாம் வைக்கிற மாதிரி தான் அது. எங்களுக்கு தான் அது நம்ம கூட்டணிக்கு தான் வரும். அவங்க கூட்டினாலும் சரி, யாருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் பல அவங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்ககிட்ட அவர் பேசி வர சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு அன்பாக இருக்கிறவங்க நாங்கள் கூப்பிட்ருப்போம். நாங்கள் நம்பி வருவாங்க, அவங்கள நம்பி வருவாங்க. பல பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதனால் அவர் பிஜேபி கூட்டினாலும் எங்கள் கூட்டணிக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லி அதிமுக தலைமையில் இருக்கிற எங்கள் கூட்டணிக்கு தான். ராமதாஸை சுற்றி சில துரோகிகள் இருக்காங்களாம். அதில் முக்கியமான துரோகி ஜி.கே. மணியா. அவரு ராமதாஸ் கிட்ட வெறும் பொய்யை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காராம். இவருக்கெல்லாம் பேச தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதை பாருங்க. நமக்கு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கட்டம் இன்னும் 2 மாதம் தேர்தல் எப்படியாவது ஏப்ரல் மாதம் 1வது வாரம் 2வது வாரத்தில் வரும். அதற்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. களத்தில் கடுமையாக நீங்கள் பணியாற்றுங்கள். நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தணும். எந்த ஈகோவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அது சொல்றேன். எந்த ஈகோ, ஐயோ என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, அந்த வார்த்தையே உன் வாயில வரக்கூடாது. உங்களை கூப்பிடல, அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்கு எல்லாம் சொல்லணும். மற்ற கூட்டணி கட்சிகள், நம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்கிட்ட சொல்லணும். ஏங்க, உங்க தம்பிகள் போன்ற யாருமே உழைக்கலைங்க, அவ்வளோ வேகமா வேலை செய்யறாங்க. நாங்க இது இவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நான் அந்த வார்த்தை எனக்கு கேட்கணும். கேட்குமா? உறுதியா கேட்கணும். ஏன்னா இது நம்முடைய வெற்றி. நம்ம வெற்றினா இது யாருடைய தோல்வி? திமுகவுடைய தோல்வி. இது திமுகவுடைய தோல்வி. ஐயாவை சுத்தி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாத்தி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதாது. அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதுல ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பத்தி நான் இன்னும் நிறைய இருக்குது, அப்புறமா சொல்லிக்கிறேன். நான் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் நடந்தது.
அதில் 12 முதலமைச்சர்கள் தேர்வானார்கள். நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள்லாம் 12 பேர் தேர்வு பண்ணாங்க. இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் என்று பெயர் எடுத்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா? அன்புமணி ஜி.கே. மணியை பத்தி பேசுறத பார்த்தோம். ஆனா இவர் என்னங்க டைரக்டாவே அன்புமணியை தாக்கிட்டாரு. பெத்த அப்பா மதிச்சா மட்டும்தான் சொந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல அரசியல் வாழ்க்கையிலையும் முன்னேற முடியும்னோ, அப்படி இல்லைன்னா சொந்த வாழ்க்கையில மட்டும் இல்ல அரசியல் வாழ்க்கையிலையும் உங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா தெரியுமா? ராமதாஸ் தரப்பு பாமக எம்எல்ஏ அருள் சொல்லியிருக்காரு. பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோறை ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆறுனா தான் சாப்பிட முடியும். கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். அதெல்லாம் ஏங்க ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தினர் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆடி பார்க்குறாரு, அது காலம் பதில் சொல்லும். ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, ஒரு வாரம் பொறுத்துக்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, விரைவிலே திறக்கும் பொழுது வருவார்கள், கையெழுத்து போடுவார்கள், உங்களுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க. மருத்துவர் ஐயா அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதை நான் ஒரு அரசியலுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு வீட்லேயும் அப்பா இருக்காங்க, ஒரு வீட்லேயும் அம்மா இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதை ஒரு பையன் செஞ்ச மாதிரி நம்ம பையனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எந்த வயசானாலும், 90 வயசானாலும் 100 வயசானாலும். அதுக்கு உதாரணங்கள் நான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவங்க அப்பாவுக்கு 94 வயசு, கட்டுப்பாடு தான் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அவங்க அம்மா மரணம் அடைகிற வரைக்கும் சனிஞாயிறு வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா கூட போய் கொஞ்சம் குழாவி அவங்க கையால் சாப்பிட்டு வந்தார். இதுதான். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே என்ன, அப்பாவை மதித்தவர்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது, அரசியலில் வெல்ல முடியாது. இதுதான் உலக நியதி. அது இங்கேயும் நீங்க பார்க்க போறீங்க. பாமகல 2 தரப்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்தோம். இப்போ திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம். காங்கிரஸ் கூட்டணியில இருந்துட்டு எங்க உயிரை வாங்குது அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அமைச்சர் பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு அப்படின்னா, புதுக்கோட்டையில நடந்த தமிழகம் தலைகுனியாது அப்படின்ற பிரச்சார கூட்டத்துல திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியிருக்காரு. அதை பாருங்க. அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இல்லை. இப்போ காங்கிரஸில் ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்துச்சு, இப்போ வர முடியுதா? சொன்னால் அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா. ஒருத்தர் 2 பேர் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போகிறா, இருந்துட்டு நம்ம வேணாம்னு சொல்லலை, அது தலைவர் இஷ்டம், கூட்டணி அவரை வச்சுருக்கு. நேற்று கூட நான் செல்வ பிறந்தேன் ஒரு கல்யாணத்தில் மெட்ராஸில் அட்டன் பண்ணி தான் என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, இன்னும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன், அது வேறு விஷயம். ஆனால் திராவிட இயக்கத்தை வெல்வதற்கு இனிமேல் ஒருவன் பிறந்து வர வேண்டும். யார் சும்மா வர்றாரு, இவர் வர்றாரு, தாவேக்கா அந்த காணா அந்த காணா, எந்த எத்தனை காணா வந்தாலும் சரிதான். பூரா நடிகர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டியுமா அவர் என்ன ஜாதி? ஜாதி கிடையாதுப்பா. நாமெல்லாம் இருக்கலாம், ஆனால் ஒன்றாக இருக்கிறோமே தவிர ஜாதி என்பது தேர்தலில் வெற்றி பெறாது. இங்கே இருக்கவே அனைவரும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான், நான் வேணாம்னு சொல்லலை, இருங்க. ஆனால் தேர்தல் வென்று வரும்போது திராவிட இயக்கத்தை ஆதரிங்க. ஏன்னா திராவிட நான் இருக்க கற்றுக்கிறேன். கூட்டணி ஆட்சி எந்த காலத்துலையும் கலைஞர் காலத்துக்கு கொடுத்தாரா? 110 100 சீட்டு தான் இருந்தார், கொடுத்தல.
இப்போ எப்படி மெஜாரிட்டி இருக்கையில் எப்படி கொடுக்குறது? 150 சீட்டு மேலே திமுக ஜெயிக்கும், அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? இவருக்கு பாருங்க என்ன தைரியம்னு. ஏற்கனவே பத்திரிக்கையாளர் அடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஜெயில் ஒன்று எனக்கு புதுசு இல்லை, ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா முன்னாடியே தேமுதிகவுடைய நிர்வாகி பத்திரிகையாளரை மிரட்டியிருக்காரு. அதை பாருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகுது. நல்லா இல்ல. நான் வீட்டு போது அடிக்கணும் வந்துடும். கண்டிப்பா சொல்றேன், நடக்கும். அவதான் சொல்றேன், நன்றி வணக்கம். ரொம்ப டென்ஷன் ஆகுது. நல்லா இல்ல. நான் வீட்டு போது அடிக்கணும் வந்துடும். கண்டிப்பா சொல்றேன், நடக்கும். அவதான் சொல்றேன், நன்றி வணக்கம். அது சரி, இப்போ தாவேக்கா பக்கம் வருவோம். இந்த தாவேக்கா தொண்டர்கள் படுத்துற பாடு இருக்கே எப்பப்பா. ஒரு சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதி செங்கோட்டையன் பிரஸ் மீட்டை ஹேண்டில் பண்றாரு. பேசவா விட்டாங்க? இப்படியே ஆளை விடுங்கடா சாமின்னு அவரே போயிட்டார். சொல்லுங்கப்பா. எல்லோரும் மூன்றாவது ஆண்டு அடிச்சு போட முடியும். 3வது ஆண்டு இங்க ஒன்றும் பண்ண முடியாது. போயிடலாம். அடுத்து என்னன்னா, திருக்கோவிலூர்ல இருக்கிற மாவட்ட தலைமை மருத்துவமனை. இங்க கட்டட பணிகள் நடக்குது. இந்த கட்டட பணிகளை முன்னாள் அமைச்சர் பொன்முடி போய் ஆய்வு செய்கிறார். அங்கே ஆய்வு செய்யும் போது என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இன்னுமா இந்த வேலைகள்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கார். இதை பார்த்த நெட்டிசன்கள், என்னப்பா தேர்தல் நாடகத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு லைன்லாம் எப்போ ஓப்பனிங் பண்ணணும். சரி, வேலை செஞ்சீங்க. அப்போ வந்து பார்த்தா வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. வேலையை அப்படியே தானே யார் வேண்டாம். சூப்பர் சூப்பர். கான்ட்ராக்டர் சைடுக்கு சூப்பர்வைசர். என்ன சொல்றேன், ஆளுங்க ரெடி பண்ணி அந்த அனுப்பிச்சு விட்டாங்க. வந்துட்டாங்க, ஆள் வந்தாங்க, போயிட்டு இவங்க வர மாதிரியா அப்போ வந்து இதுதான் சொல்லுங்கிறேன். இதை வந்துட்டாங்க ஷிஃப்ட் வரணும். சீக்கிரம் முடியணும்ல. முடிச்சிடுறோம் சார். ஒர்க்கு போயிட்டு இருக்குங்க சார். முடிஞ்சிடும். முடிச்சிடுவீங்களா? முடிஞ்சிடும் சார். அடுத்த வாரம் ஓப்பனிங் தர மாட்டேங்கிறா. முடிஞ்சிடும் சார். என்ன தேதி? 10. இன்னைக்கு 9 தேதி. 9 தான் சொல்றேன். 10 60 முடிச்சிடலாமா? முடிஞ்சிடும் சார். 60 முடிச்சிருங்க. மாத கட்சியில் நான் திறந்து வச்சிருக்கேன். சரி. மதுரையில எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கான பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சீக்கிரமாவே மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும். ஆனா கால தாமதத்துக்கு யாரு தெரியுமா காரணம் அப்படின்னா, அது திமுக அரசு தான் சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. அதை பாருங்க. 11 மருத்துவக் கல்லூரி மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் அதிகப்படியான அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமும் தமிழகம் தான். அது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரே நேரத்தில் எந்த மாநிலத்துக்கும் ஒரே ஷாட்டில் 11 கொடுக்கல, அதுவும் தமிழ்நாடு தான். எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பணிகள் நடக்கிறத நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. முழு பயன்பாட்டிற்கு விரைவில் வர இருக்கு, அதுவும் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி செலவு செய்து எய்ம்ஸ் கொடுக்குறாங்க, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தாரா? இதனை மதுரை வந்து மு.க. ஸ்டாலின் அவர் கீழே இல்லையா? மதுரை தனி ஜோனா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கீழே மதுரை வராதா? எத்தனை முறை மதுரைக்கு போறாரு? ஒரு முறையாவது முதலமைச்சர் அவர்கள் எய்ம்ஸ் கட்டடம் எங்க வேலை நடக்குதோ போய் எட்டி பார்த்து அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு அரசு அதிகாரிகளை கூட்டிட்டு போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே? ஒருவேளை தாமதமா இருந்தால் அங்கிருந்தே போன் பண்ணி அமைச்சர்கிட்ட பேசலாமே?
இத்தனை முறை 5 ஆண்டுகளை எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மதுரை போயிருக்கிறார்? அந்த எய்ம்ஸ் பக்கம் போயிருக்கிறாரா? அதனால முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக 4 ஆண்டு காலமா வேலை பார்த்தார். எய்ம்ஸ் பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய மரத்தை கட் பண்றதுக்கான லைசன்ஸே கொடுக்கல. அவங்க மரத்தை கட் பண்றதுக்கு 1.5 வருஷம், லேண்டை எடுப்பதற்கு டிலே, ஒன்றொன்றும் கூட மாநில அரசு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ, எவ்வளவு மோசமாக காலம் தாழ்த்த முடியுமோ, அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆரம்பித்து எல்லா தமிழ்நாட்டு அரசனுடைய துறைகளை வைத்து அவ்வளவு வேலை செஞ்சு பார்த்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எய்ம்ஸ் நிக்குது. அதனால எங்களுக்கு வேண்டாம், அது வரலின்னு சொல்றது எழுதுங்கண்ணா. ஆனா மாநில அரசனுடைய 0% கோஆபரேஷனோடு எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு, மத்திய அரசு நம்முடைய கையில மாநிலத்தில் பவர்ஸ் இல்ல, அரசாங்கம் நம்முடைய கிடையாது, 4.5 ஆண்டுகளாக நாம் இல்ல, அதையும் தாண்டி இந்த அளவு கொண்டு வந்திருக்கோம். அதனால குற்றம் சாட்டக்கூடிய முதலமைச்சர் எய்ம்ஸை பார்வையிட்டு குற்றம் சாட்டினா நாங்கள் ஏத்துக்கிறோம். தாலிக்கு தங்க மாதிரி அதிமுகவுடைய பல்வேறு திட்டத்தை திமுக அரசு முடக்கி இருக்கணும், அவங்கவுங்க வீட்டில் நிறைய தங்கத்தை சேர்த்து வச்சுக்கிட்டாங்களே திமுக அரசு அப்படின்னும், இன்னொரு பக்கம் தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் ரிட்டன் வரதுக்குள்ள வயிற்றுல நெருப்பை கட்டிட்டே அலைய வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி குஷ்பு ஆதங்கமாக பேசியிருக்காங்க. அதை பாருங்க. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம பெண்களுக்காக. ஏன்னா திமுக இருந்து எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு, திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல எந்த குழந்தைக்கும், எந்த பெண்ணுக்கும், எந்த முதியோர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பெண்கள் வெளியில போனால திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு பெண்களுக்காக எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்து பெண்கள் முன்னேறணும், பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தங்க தாலி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றது இல்ல. சோ எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு, நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். தமிழகம் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஏன் தயாராகி கொண்டிருக்கிறது? இன்று ஒவ்வொரு பெண்மணியினுடைய உள்ளத்திலேயும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை என்று நினைக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படிக்கின்ற நம்முடைய ஆண் குழந்தைகள் அவன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவனுடைய மூச்சு வாசத்திலே போதை மருந்து கலந்து விடுமோ என்கின்ற பயத்தோடு நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். இவற்றிற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் எல்லா துறைகளிலேயும் தோல்வி அடைந்த ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கத்தை எங்க அனுப்பணும்? எங்க அனுப்பணும்? அன்பு சகோதரிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணி முதல் கூட்டம் நடந்து முடிந்தது. அதற்கு பின்பாக பல்வேறு பத்திரிகையாளர்கள் எங்களை கேட்டார்கள், மேடையிலே தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டார்களே, இதோ களத்திலே, மாவட்டத்திலே, கிராமப்புறத்திலே உங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையாக நின்று தேர்தல் வேலை பார்ப்பார்களா என்று கேட்டார்கள். அதற்கான முதல் பதில் இதோ எங்கள் மகளிர் அணி சகோதரிகள் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். இதோ பெண்கள் முதலிலே நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆர்ப்பாட்டத்தை எல்லாரும் கைகளோடு கைகளாக இணைந்து இந்த ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, தமிழகத்தை பல்வேறு
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே பார்த்திருக்கிறோம். அது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வரை, அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி வரை ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பார்கள் இது நமக்கான ஆட்சி என்று நினைப்பார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணியை பத்தி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கான குழுவை சீக்கிரமா அமைக்கணுமா அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கிட்ட போய் பேச போறாங்களா. இதைத்தான் சொல்லியிருக்காரு, பாருங்க. சார், இப்போ கூட்டணி இன்னும் உறுதியாகாம இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ நிர்வாகிகளுக்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. என்ன திமுக கூட இருக்கிறாங்களா? குழப்பம் காங்கிரஸ் கிட்ட இல்ல, நாங்க தெளிவா இருக்கோம். இல்ல உங்க நிர்வாகிகள்கிட்டயே இருக்கிறது யாருகிட்டயும் குழப்பம் இல்லை. இன்னைக்கு எல்லோரும் பகிர்ந்து கொண்டது, இன்னும் கமிட்டி, இந்த தேர்தல் பணிக்குழு, இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக களத்துக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவருடைய வேதனை இன்னைக்கு நாங்கள் பேசுறது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. பீகாரில், ராஜஸ்தானில், குறிப்பாக இப்போ கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு முன்னதாகவே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்தந்த யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ எல்லா 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பதாக எல்லோரும் இன்னைக்கு பேசினாங்க. அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து. ஏனென்றால் அடுத்த கட்டத்துக்கு போயிடணும், எலெக்ஷன் ஃபீல்டுக்கு போயிடணும், நாம் தேர்தல் களத்தில் போய் நிற்கணும். ஆகையால் கடைசி நேரத்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை தொடங்கி அதுக்கப்புறம் பத்திரிகைகள், உங்களை மாதிரி பத்திரிகையெல்லாம் 1-2 எழுதுவீங்க, இழுபறி என்னவீங்க, இன்னும் ஒத்து வரல என்னவீங்க, ஐயோ இவங்க எவ்வளோ சீட்டு கேட்குறாங்க, எவ்வளோ சீட்டு கொடுக்கல என்னவீங்க, அதெல்லாம் முன்னாடியே முடிச்சுக்கிறது நல்லதுன்னு தான் எல்லாருடைய தலைவருடைய கருத்து. இப்படி என்னென்ன அட்டகாசம் பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் பார்ப்போம். நான் உங்க சுஷ்மா சுரேஷ்.